பாலூட்டி சீராட்டி பந்தனை சேர்த்தூட்டி தாளாட்டி தமிழூட்டி என்னை வளர்த்த தாய்க்கு என்னுடைய முதல் வணக்கம். She is stronger with me now. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு you say good afternoon to each one. Please stand up. Say good afternoon to each one. Good afternoon. Please stand up. அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 16 நாட்கள் பின்னர் உள்ள கர்வங்கள் யாவும் பெயர் கலந்து ஒருங்கிணைத்தல் அன்னையாயினும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிந்தல். முண்டாசு கவிஞர் பாரதிதாசன் சொன்னது, பாரதியார் சொன்னது, ஒரு ஏழைக்கு படிச்சு சொல்லி கொடுத்தாலே கோடி புண்ணியம் கிடைக்குன்னா இன்றைக்கு இந்த கல்வி வளாகத்திலே கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு எல்லாரும் நல்ல கல்வி செய்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். இதை டாக்டர் A.K. நடேசன் அவர்கள் ஸ்ரீ ரங்கம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற பெயரிலே மிகவும் சீரிய முறையிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 6000 பேருக்கு சேர்த்து 6000 கோடி ஒரு புண்ணிய சிஸ்டம் போட மாட்டாங்க. இந்தியா அலோவ் பண்றது யாருக்கும் சிஸ்டம் போனோம்னா இந்தியாவில் பணம் போன யாரும் வாங்கிக்கிறது இல்லை. அடுத்து அவருடைய துணைவியார் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ உமன் ட்ரெயின் சொல்றாங்க. அது மாதிரி அவருடைய துணைவியார் இங்க இருக்கிற அத்தனை குழந்தைகளுமே ஒரு அன்னையாக இருந்து இந்த கல்லூரியில அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அது ஒரு அம்மாவுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும், என்ன மாதிரி வசதியெல்லாம் வேணும். அம்மாவுக்கு தெரியாது, காலையில் கலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. ஸோ ஒரு அன்னையாக இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுத்து உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். திருமதி பார்வதி நடராஜன் அவர்களுக்கு. அடுத்து தாய் வெட்டி பேசா உள்ள 16 அடி பயன் சொல்லுவாங்க. திரு மதன் கார்த்திக் அவர்கள் தான் படித்த மருத்துவத்தை உதவிவிட்டு இங்கு வந்து தன் தாய் தந்தையுடன் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த கல்லூரிகளை மிகவும் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த கல்வி வளாகத்தில் நிறைய பிஎட் ஸ்கூல் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அவர் டாக்டர்னால இங்க ஒரு மருத்துவ கல்லூரியை ஆரம்பித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். அது நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்தது திரு சிவகுமார் அவர்கள் நிறைய தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டார். நீங்க வந்தவங்க தெரியும், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு. எனக்கு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு ஏனஸ் பால் இருக்கிற 1 இயர் ஜூனியர் அவர். And he has become a multi-millionaire. He is a very good entrepreneur in Chennai. So, அவர்கள் உங்களுக்கு நிறைய அறிவுரை வழங்கினார்கள். திரு சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அடுத்து குழந்தை 9ஆம் கிளாஸ் போனதிலிருந்து 10th நல்ல மார்க் வாங்கணும், +2 நல்ல மார்க் வாங்கணும், +2 நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அத்தனை சுக துக்கங்களை இழந்துவிட்டு ஒரு டிவி கூட இருக்காது வீட்டில். பெண்கள் குறிப்பாக சீரியல் பார்க்கறது கூட அவாய்ட் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மார்க் வாங்க வேண்டும், நல்ல கல்லூரியிலே சேர வேண்டும் என்று சொல்லி அத்தனை சுகங்களையும் ஒதுக்கிவிட்டு இன்று தன் குழந்தை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடைத்து விட்டார்கள் என்று சொல்லி முதலாண்டு கல்லூரியிலே சேர்த்து விட்டு மகிழ்வுடன் நீ அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல நிறைய கனவுகளை தன் எண்ணங்களில் சுமந்து ஒரு சாதனையான வர வேண்டும் என்று சொல்லி இங்கு துடிப்புடன் என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற இளைஞர் சமுதாயமே, நம் தமிழ்நாட்டின் நமது இந்தியாவுடைய நாளைய நட்சத்திரங்களே, உங்களுக்கும் இந்த கல்லூரியிலே முதலாண்டு வந்து நுழைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன், அதாவது திறம்பட நடத்தக்கூடிய அனைத்து வசதிகளையும் கேம்பஸ் சுற்றி காமிச்சாங்க.
ஏரோநாட்டிக்கல்ல வந்து நான் 2-3 இன்ஸ்டிடியூஷன் போயிருக்கேன். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள்ல இவ்வளவு ஒரு சிறப்பான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஹார்ட் எதுக்காக செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என் கண் முன்னால் தோன்றியது. அவர்கள் மாற்றத்திற்கு கொண்டே உங்களுக்கும் இந்த கல்லூரியில் சேர்ந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, நாளைய அடிகள் நமக்குத்தான் என்று சொல்லி படிப்பை சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமே அல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்காரு என்கிற ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பணியை அறப்பணியாக சென்று கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களே, உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அடுத்து, இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு தோளோடு தோள் நின்று அவர்கள் நினைக்கும் அத்தனையுமே சாதித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாக குழுவுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அடுத்தது, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் டீச்சர் கேட்பாங்க, நீ யாராவது என்னென்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுவோம், நான் வந்து போலீஸ் ஆக போறேன், நான் வந்து கலெக்டர் ஆக போறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆக போறேன், நான் வந்து டாக்டர் ஆக போறேன்னு சொல்லுது. நீ எத்தனை பேர் அந்த சின்ன வயதிலேயே நான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று நினைத்து இந்த கல்லூரியில் சேர்ந்து அவங்களோட கைது போகணும்? அப்ப எல்லாமே அப்பா அம்மா சொன்னதுக்காக செஞ்சுட்டீங்களா? உங்களுக்கும் ஒரு சின்ன கோல் வச்சுக்கிறது சின்ன வயசு இருக்குது. அதான் சங்கீதர் அருமையாக சொன்னார்கள், இப்பொழுது முதலாண்டு நீங்கள் எதை அடைய வேண்டும் என்பதை இப்பொழுதே தீர்மானம் செய்யுங்கள். ஒவ்வொரு நொடியும் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது மாணவ செல்வங்களே. ஏனென்றால் மூளைவர்கள் கை விட்டாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நிறைய பேர் கை வைப்பீங்கன்னு நினைச்சேன். இது ஏன் கேட்கறேன்னா, பெற்றோர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்க இங்கே விரும்புகிறேன். இன்றைய சமுதாயம், இன்றைய இளைஞர்கள் மிகவும் ஆற்றலும் அறிவும் அதிகம் படைத்தவர்கள், நம்ம ஜெனரேஷனோட. அதனால் அவர்கள் மேல் எதையும் திணிக்காதீர்கள். ஆனால் அதான் சொன்னாங்க, சக்திவளன் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைகளை ஃப்ரீயா விடுங்க, படி, நீ அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் வந்து மிகவும் ஆற்றலுடன் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, என்னுடைய மனைவி என்னுடைய தம்பியோட 3 வயது குழந்தையை ஷாப்பிங் காரில் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தை டிரைவர் கிட்ட காரில் ஒப்படைச்சிட்டு நீ இருப்பா போயிட்டு ஷாப்பிங் உள்ள கடைக்கு போயிட்டு வந்தாங்க. இடையில அந்த ரோட்ல இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, விளம்பர நோட்டீஸ். அந்த நோட்டீஸை அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அவன் வாங்க டிரைவர் கூப்பிடுறான், அண்ணா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இதுல இருக்கிற நம்பருக்கு. அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ண, நீ ஃபோன் பண்ணு. அப்ப டிரைவர் சொன்னா, என்னோட போன்ல வந்து காசு தெரிஞ்சு என்னால ஃபோன் பண்ண முடியாது. அந்த 3 வயது குழந்தை சொல்லிடுறது, நீ விசிட் கால் கொடு, அந்த அவன் வந்து நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்கல்ல, அப்ப நம்ம பேசலாம் அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய சமுதாயம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆற்றலும் அறிவும் மிகவும் மிகவும் அதிகம். அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருவர்களும் ஒவ்வொன்றை வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் செய்தித்தாளில் படித்த ஒரு சொல்கிறேன். எறும்பு வந்து புவி வெப்பமாவதை தடுத்து கொண்டிருக்கிறது. அரிசோனா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரொனால்ட் டார்வின் என்பவரை ஒரு ஆய்வறிக்கையை கண்டுபிடித்து நாம் சொல்லியிருக்கிறார்கள். எப்படின்னா, எறும்பு வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு அந்த கார்பன் டை ஆக்சைடின் மூலம் தாதுவில் இருக்கக்கூடிய மெக்னீசியத்தையும் கால்சியம் கார்பனேட்டாக மாற்றுகிறது. அப்போது CO2 அதை எடுத்துக்கொள்வது, கரிம வாயு எடுத்துக்கொள்வதனால் பூமி, அதாவது ஓசோன் மண்டலத்தில் செல்லக்கூடிய கரிம வாயு குறைகிறது, அது பூமியை குளிர்கிறது என்று. இது வந்து இப்பொழுது நாம் கண்டுபிடித்தது. ஆனால் இறைவன் இதை முதலிலேயே அவர்கள் வைத்து விட்டார். அதை இப்பொழுது தான் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சிறந்த திறமையை கடவுள் படைத்துத்தான் நீங்க அனுப்பியிருக்கிறார். அதை நாம் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஒட்டகை செய்தி பார்த்துருப்பீங்க. ஒட்டகை செய்தி வந்து குட்டி போட்டு கிட்டத்தட்ட 8 அடி கைட்டு. அந்த குட்டி கீழே விழுந்த உடனே அந்த ஒட்டகை செய்தி என்ன செய்யும் என்றால், தன்னுடைய காலால் தன் குழந்தையை எட்டி உதைக்குவாங்க. ஏனென்றால் அந்த குழந்தை எழுந்து நிற்க வேண்டும். அப்படி ஃபர்ஸ்ட் தட்ட மாதிரி எழுந்துனா மீண்டும் கீழே விழுந்துடும். திருப்பி எட்டி உதைக்கணும். அந்த குழந்தை எப்பொழுது தன் சொந்த காலிலே சொந்தமாக நிற்க
முடிகிறோம் அதுவரை இதை செய்வோம். அது மாதிரி ஒவ்வொரு அறிவுக்கும் இறைவன் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு சிறந்த பண்பையும் திறமையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்கு பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் யாரால் விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ அதை இப்பொழுதே நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது விவேகானந்தர் சொன்னது, all power is within you. You can become everything and anything. You don't believe you are weak. இது விவேகானந்தர் சொன்னது. அதே மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆனிலே கனியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒருவரே தெரியும், யாரும் ஊரே யாரும் கேளு. அதுக்கப்புறம் ஒரு வரி, தீயும் நன்றும் பிறந்தரவா, உனக்கு வருகிற தீமையும் உனக்கு வருகிற நன்மையும் கிணறால் வராது, உன்னால் மட்டுமே அது வருது. அப்ப என்ன சொல்றாங்க, நீ உன்னிலிருந்து உன்னை வெளியே எடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஒரு கோழி முட்டை இருக்கு, அந்த முட்டையை கட் பண்ணோம்னா நாமளே போட்டோம்னா ஆம்லெட் இல்லாட்டி இப்ப இளைஞர் சமுதாயத்தை கலக்கி இல்லையா? ஆனால் அதுவே முட்டை தானாக வெளியே வரும்போது பூச்சி வெளியே வருகிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அந்த பூச்சி வெளியே வருவது உங்களுக்குள்ளும் ஒரு சிறந்த திறமை இருக்கிறது. அதை நீங்கள் கண்டறிந்து அதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்காக உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறது. இப்போ காலேஜில் எல்லாம் சேர்ந்தாச்சு, எப்படியாவது 4 வருஷம் கண்டிப்பா நீங்க இன்ஜினியர் ஆகிட்டீங்க. எல்லாம் சொன்னாங்க ஐஏஎஸ் இருக்கும், அதுக்கு எப்படியோ 4 வருஷம் முடிச்சா டெஃபினட்டா நீங்க இன்ஜினியர் ஆகிடுவீங்க. அடுத்தது என்ன? அம்மா அப்பா ஒரு நல்லா பணம் பார்ப்பாங்க, நீங்க ஒரு வேலை தேடிக்கிறீங்க, அது காலேஜ் ஆல்ரெடி அதை செஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்கிறது. அது உங்களுடைய திறமைக்கு கிடைக்கிற வேலையா இல்லை உங்களுடைய பணச்சுமைக்காக நீங்க எடுத்துக்கொள்ள வேலையாங்கிறது வேற. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படி அந்த வேலையை சேர்ந்த பிறகு அம்மா அப்பா பொண்ணு பார்த்து ஒரு 100-150 இன்ஜினியர் இன்னைக்கு அதான் ஒரு ஸ்டாண்டர்டு. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்சோடனே ஒரு லவ்சிங்கோட போட்டு ஊர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீட்டை வாங்கிக்க வேண்டியது, அப்புறம் ஒரு காரை வாங்கிக்க வேண்டியது. இதுவரை வாழ்க்கை, இதோட வாழ்க்கை. நீங்களாம் சாதிக்கப்பட்டவர்கள். இதே மாதிரி நாங்களாம் நினைச்சிருந்தோம்னா இன்னைக்கு நடேசனையாக நினைச்சிருந்தார்கள் இந்த கல்லூரிகளை, இந்த கல்லூரியில் நீங்கள் படித்திருக்க முடியாது. அதே மாதிரி சத்யர் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுக்கு எத்தனை வேலை செஞ்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதே மாதிரி நானும் நினைத்திருந்தேன் என்றால் இன்று கம்பெனி வேலை செய்திருக்க ஒரு 600 பேருக்கு வேலை இல்லை. ஆகவே மனிதனாக பார்த்த ஒவ்வொருவரும் ஏதாவது சாதிக்க வேண்டும். அதை சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே முடிவு செய்யுங்கள். உங்கள் சிந்தனையை தட்டி விடுங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் தான் செயலாகிறது. அந்த செயல் தான் வழக்கமாகிறது. வழக்கம் தான் பழக்கமாகிறது. பழக்கம் சாதனையாகிறது. அந்த சாதனைகள் தான் வரலாற்றிலே எழுதப்படுகின்றன. எத்தனை நாளைக்கு சார் மகாத்மா காந்தியும் நேருவையும் அம்பேத்கரையும் நாம் எழுதி கொண்டிருக்கோம், படித்துக் கொண்டிருக்கோம். இந்த எக்ஸலன்சிஷன் படிக்கிற ஒரு ஜேம்ஸோ இல்லை ஒரு ராமசாமியினுடைய வரலாறு சாதனைகளும் சரித்திரத்தில் படைக்கப்பட வேண்டாமா? உங்களுக்கு எத்தனை மகாத்மா காந்தி இருக்கிறார்கள், எத்தனை விவேகானந்தர் இருக்கிறார்கள். எனவே மாற்றம் ஒன்றுதான் நிலையான மாணவர்களே, நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் உங்கள் சூழ்நிலை காரணம் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் தப்பா தான் இருக்கும். எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, வாத்தியார் திட்டுறாரு, நண்பன் சரியில்லை, எல்லாத்தையுமே நெகட்டிவா இருக்கிறது எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு இருந்து உங்களை எடுத்து நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா செஞ்சுட்டீங்க, அதுவே சந்தோஷமா இருக்கும். அப்பா இருந்தா உங்களை திட்டுறாரு, நீங்க நல்லா இருக்கவங்களுக்காக திட்டுறாரு. வேறு சிந்தி 5 வருடம் உங்களை படிப்பதற்கு எவ்வளவு பணம் செலவு செய்ய போகிறார் நினைத்து பாருங்க. அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்பா திட்டுறது நல்லபடியாக ஏற்றுப்பீங்க. அடுத்தது அம்மா. அம்மாவை பற்றி ஒரு சின்ன உற்சாகம் சொன்னாங்க. ஒரு குழந்தை ஈன்றெடுப்பதற்காக கிட்டத்தட்ட 27 லிட்டர் ரத்தத்தை 5 லிட்டர் உடம்பில் இருக்கும்போது 27 லிட்டரை செலவு ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறார்கள். பிபிசியில எல்லா விஐபிகிட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்க, பிறந்த நாள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈன்று புறந்தெடுக்கும் பொழுது ஒரே ஒரு முறையில் அவள் சிரிக்கிறார். அந்த குழந்தை
அவன் சிரிக்கிறான். வேற எந்த நிமிஷத்துக்குமே நீங்க அழுது பார்த்து உங்க அம்மா சிரிக்க மாட்டாங்க. ஆகவே தாய் தந்தையருக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசணும் சொன்னாங்க, தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தாய் தந்தையரை சொல்லு கேளுங்கள். இப்பொழுது 3 ஆப்பிள்கள் இந்த உலகத்தை திருப்பி போட்டிருக்கிறது. ஒன்று வந்து 6ஆம் ஏவாள் அவங்க சாப்பிட்டார்கள், அதனால தான் இந்த பூமிக்கெல்லாம் வந்தாலும் சொல்றேன், அந்த சர்ச்சைக்குள் நாம் செல்ல வேண்டாம். 2வது ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுந்த போது ஏன் மேலே செல்வதை கீழே விழுகிறது என்று ஆராய்ந்து கண்டுபிடித்ததுதான் புவியீர்ப்பு சக்தி ஐசக் நியூட்டன். 3வது ஆப்பிள் வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஆப்பிள். இன்று உலகம் உங்கள் கையில். நாங்களும் படிக்கிறோம், நான் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப தான் கால்குலேட்டர் எக்ஸாம் செலவு பண்ணாங்க. அதே மாதிரி என் கிளாஸ்ல எங்க அப்பா ஃபர்ஸ்ட் இயர் வாங்கி கொடுத்தாரு. ஒரு தாழ்மையான ஒரு மிகவும் ஏழ்மையான குழந்தைகளுக்கு படிக்கிற நிலையில் வந்தாங்க. அது இன்று உங்கள் கையில அத்தனை வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் அடுத்த ஒரு மொழியிலே அதை பார்த்து என்ன எவ்வாறு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறது விஞ்ஞானம். ஆகவே நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி நன்கு திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கை என்னவாக வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுது இந்த தரத்தில் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தது, நாங்கெல்லாம் படிச்சப்ப ஒவ்வொரு ஃபேமிலிலையும் சித்தப்பா, பெரியப்பா, அக்கா எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தது. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரூம் 4 ரூம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்காங்க ஃபேமிலியில். இன்னைக்கு வந்து அந்த கூட்டு குடும்ப நிலைமையெல்லாம் மாறி ஒவ்வொருத்தர் வீட்லையுமே அண்ணனுக்கு ஒரு ரூம், தம்பிக்கு ஒரு ரூம், அப்பாவுக்கு ஒரு ரூம், பொருளாதார நிலையை நாம் மேம்பட்ட வேலை வந்துவிட்டோம். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு கூட்டு குடும்பத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதே கூட்டு குடும்பமாகி வச்சிருக்கு. அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு பாருங்க, அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு பாருங்க. ஆகவே அந்த மாதிரி இன்று மாணவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய பள்ளி பருவத்தை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் தினமும் 5 கிலோமீட்டர் என் ஸ்கூலுக்கு போக எங்கள் ஊருக்கு 5 கிலோமீட்டர், ஒரே ஒரு பஸ் தான் எங்கள் ஊருக்கு. பொள்ளாச்சிக்கு அருகே மிகவும் ஏழ்மையான ஒரு கிராமம். 5 கிலோமீட்டர் காலையிலும் மாலையிலும் நடந்துதான் சென்று படித்தேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே வீட்டு டோர் ஸ்டெப் பஸ் வருது. அடுத்தது, நான் என்னுடைய தாய் தந்தையும் செய்த தொழிலுக்காக காலையில் 6 மணிக்கு எழுந்து என்னுடைய அம்மாவுடன் தலையிலே அவர்கள் ஊர்களுடைய வியாபாரம் செய்தவர்கள் அவர்களுடன் சென்று அதை முடித்து விட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்க இன்னும் ரவா உப்புமா தான், ஒரு 5 பைசா ஊரில் பாக்கெட். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எனக்கு காளான் பிரியாணி செஞ்சு வச்சுருங்க, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சுருங்க. உங்களுக்கு தாய்மார்களும் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளவு வசதி அப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கடந்து நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து பியூசிக்காக நாம் பிஹெச்டி கலைக்கல்லூரியிலே சேர்ந்து அங்கும் அதை முடிச்சு இன்ஜினியரிங் பிஹெச்டி 1975 நான் ஜாயின் பண்ணுறேன். 75 ஜாயின் பண்ணி மிகவும் கடுமையான காலம். அப்பெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சேர்றதுனா மொத்தமே 12 காலேஜ் தான். செகண்ட் இந்த மாதிரி அண்ணாமலை இன்ஜினியரிங், ஒரு கெட்டி இன்ஜினியரிங், அப்புறம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி, ஜிசிடி, இந்த மாதிரி கருப்பூர் இன்ஜினியரிங் சேர்றதுல மொத்தமே 900 சீட்ஸ் தான். அப்படி இருந்தும் எங்கள் கனவுகள் நாங்கள் கடுமையாக உழைத்தவரால் நினைவாகி அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நாங்கள் போனோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 600 காலேஜ் இருக்கு. முந்தைய கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் 2,50,000 சீட்ல 98,000 சீட் வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. 1,05,000 சீட் மட்டும் கவர்மெண்ட் போட்டா பில் ஆயிருக்கு. 98,900 சீட் பில் ஆகுது. ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அந்த 900 சீட்டுக்குள்ள ஒரு மாணவனாக சென்று 5 வருடங்கள் படித்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஸ்பிக்ல சதன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதில் ஜாயின் பண்ணேன். இந்த காலேஜில் பெட்ரோகெமிக்கல் இருக்கு. அந்த பெட்ரோகெமிக்கல் எனக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செஞ்சு
நான் அதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் அந்த ஸ்பீக்கரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தம் 7 பேட்ச், மொத்தம் 6 பேட்ச். அப்போ வந்து இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ட்ரைனிங்கில் 1 முதல் 6 பேட்ச், மொத்தம் 6 பேட்ச் இருக்குது. அது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. அங்கே ஸ்பீக்கர் வந்து அப்போ வந்து யூரியா, அயோமோனியம் பாஸ்பேட், அது மாதிரி கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ். அந்த ஸ்பீக்கரை 1.5 வருஷம் ட்ரைனிங், 80லிருந்து 81 டிசம்பர் வரைக்கும். நான் சொல்லுகிறேன், சக்திவேல் சொல்ற மாதிரி காலை 8 மணிக்கு போனா நைட்டு 12 மணிக்கு தான் வருவேன். 12 மணிக்கு வந்து குளிச்சுட்டு, ஏன்னா அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பயங்கர ஸ்வெட் ஆகிடும். குளிச்சுட்டு படுத்தோம்னா திருப்பி 4 மணிக்கு சீப் வரும். நான் மெயின்டெனன்ஸ் இருந்தேன். அவ்வளவுதான் கடுமையாக அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே உழைப்பதனால தான் அந்த 6 பேட்சுக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தது வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு. அந்த மரபையெல்லாம் மீறி ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கு முதல் ரேங்க் கொடுத்தாங்க. அது பெரிய டிபேட் ஆச்சு. அந்த பெரிய டிபேட் ஆச்சு, எப்படி மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ரேங்க் கொடுக்க முடியும். எங்க பேட்ச் மொத்தம் 22, ஐஐடி சென்னை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஜினியரிங், பிஹெச்டி இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. அத்தனை பேர், நம்ம 22 பேர் எங்க பேட்ச்ல. இது ஏன் சொல்றேன்னா, எங்கெங்க திறமை இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி உங்களுக்கு கதை இருக்கு. நீங்க போகணும்னு அவசியமே இல்லை, ஆனால் அந்த திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்க காலேஜில் கொடுக்கறது எல்லாமே நாலேஜ். அந்த நாலேஜ் எடுத்து வச்சு உடனே பண்ண முடியாது. யூ ஷுட் கன்வெர்ட் தட் நாலேஜ் இன்டு ஸ்கில். சார் நாலேஜ்ங்கிறீங்க, ஸ்கில்ங்கிறீங்க, என்ன சார் இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்பீக்கர் இருந்து டெபியூட் பண்ணி ஓஎன்ஜிசி, ஆயில் நேச்சுரல் கேஸ் கமிஷன்ல ஒரு கமிஷனிங்காக ஜாப்பனீஸ் இன்ஜினியர்ஸ் கூட பாம்பே நார்த்து போனேன். பாம்பே நார்த்துங்கிறது கடலிலிருந்து 160 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறது. ஹெலிகாப்டர்ல தான் என்னை கொண்டு விடுவாங்க. அங்கே என்னன்னா அது ஒரு ப்ராசஸ் பிளாட்ஃபார்ம். ஆழ்துறை கிணறுல இருந்து கேஸிங் ஆயில் எடுத்து ஒவ்வொரு நிறைய கிணறுகள் இருக்கும். அதெல்லாம் அன்மேன் கிணறுகள், ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு ப்ராசஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அந்த ப்ராசஸ் பிளாட்ஃபார்மில் வச்சு கேஸையும் ஆயில் தனியாக பிரித்து ஷிப்பை வந்து அதில் லோட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இல்லை பைப் போடும்போது சென்ட் டு ஷோப் ஃபார் ரிஃபைனிங். சார் சொன்ன மாதிரி பெட்ரோல், கேல்சியம், தார் அந்த மாதிரி ப்ரீஃபைட் ஷோருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி அங்கே நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு பம்ப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த பம்ப் இருந்தால் தான் ஷிப்புக்கு லோட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 50,000 டன் அந்த ஷிப்புக்கு லோட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி பயங்கர டேமேஜ் வரும். அந்த பம்பை பிரித்து பார்த்த பொழுது என்னுடைய அறிவு கட்டியது, இந்த பம்பு வந்து ஏன் பம்ப் பண்ணா அது கூட இம்பலர் சுற்றுது, ஷாஃப்ட் சுற்றுது. இம்பலர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய தெரியும். அது ஒரு கீ இருக்கு, சின்ன கீ. அந்த கீ உருண்டு போய் தேய்ச்சி போனதுனால அந்த இம்பலர் சுத்தவில்லை. இது அறிவு கண்டுபிடித்து விட்டது. அதை சரி செய்வதற்கு திறமை வேண்டும். அந்த திறமைக்காக ஸ்டோர் போய் கேட்டோம், சார் இந்த மாதிரி அந்த பம்பு ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்க பாருங்க தயவு ஸ்பேர் இருந்தால் நீங்க ரிப்பேர். ஸ்பேர் இல்லை, பம்பு ஓடியாகும். அப்பொழுது எங்களில் ஒரு ஃபோர்மேன் முன்னுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பேனல் போர்டு திறந்து அந்த பேனல் போர்டு ஒரு டோர் போட்டுருந்தாங்க. அந்த டோரில் ஒரு சின்ன கீ இருக்குது. அதை கழட்டி ஃபைல் பண்ணி அந்த சாப்பில் போட்டு பம்பு பண்ணி ஓட்ட வச்சாச்சு. இதுதான் திறமை. ஸோ நாலேஜுங்கிறதுக்கும் திறமைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்கே கொடுக்கப்பட்ட நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு பத்தாது, அதை நீங்கள் திறமையான வளர்த்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க வந்து உங்களோட ஒவ்வொரு செமஸ்டர்லையும் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போங்க. அது உங்களுடைய அறிவுடன் உங்களுடைய திறமையும் வளர்க்கணும். அது இப்பொழுது நீங்க எங்கெங்க போகணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் கல்லூரி நிர்வாகம் அது உதவும். என்னுடைய கம்பெனிக்கு வருவது என்றால் நான் அவங்களோட எல்லாம் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு வரலாம். அதான் 15 நாள் 20 நாள் இந்த ட்ரைனிங் இந்த பிளான். அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஆபரேஷன்ஸ், ப்ரோக்ராம் லாஜிக்கல் கோர்ஸ், நிறைய யூ கேன் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நானும் என்னோட 3 குழந்தைகளையும், 3 குழந்தைங்க 2 பையன்கள் போட்டு என்ஜினியர் பண்ணியிருக்கேன். எனக்கு
பெற்றோர்களுடைய கஷ்டம் தெரியும். ஆனால் பெற்றோர்கள் பார்த்து சொல்றது என்னன்னா, நீங்க நம்ம குழந்தைக்கு வந்து சேர்த்தாச்சு, இனி கல்லூரி நிர்வாகமே அனைத்தையும் பார்த்துக் கொள்ளும், நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, 4 வருஷத்துக்கு நம்ம விட்டு ஒரு வேலையோட நம்ம பையனை இன்ஜினியரா கொடுத்துருவாங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். கல்லூரி நிர்வாகத்தோடு சேர்த்து நீங்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உங்க ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு டியூட்டர் இருப்பாங்க. நீங்க மாதம் வரவே அந்த டியூட்டர் வந்து பாருங்க. அந்த டியூட்டர் உங்களுடைய பையனுடைய அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. மாணவர்கள் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த 17 வயதிலிருந்து இந்த 23 வயது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முறை. இதை நீங்க சரியாக பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடித்தளம் நன்றாக இருக்குமேனால் நீங்கள் இதுக்கு மேல எத்தனை ஆயிரம் கட்டலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சைனாவுடைய மூங்கில் ஒன்று இருக்கிறது. அந்த மூங்கிலுடைய விதையை பூமிக்கடியிலே போட்டு அதன் மேல் மண்ணை இட்டு 5 வருடம் தண்ணி பாய்க்க வேண்டும். 5 வருடம், அதற்கு பிறகு அது முளை விடும். ஏனென்றால் அது முளை விட்டவுடன் 6 வாரத்தில் 90 அடி வளரும். 6 வாரத்தில் அப்ப கிட்டத்தட்ட 1 இன்ச்சு, ஒரு நிமிஷத்துக்கு 1 இன்ச்சு வளருது. அப்ப அந்த 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த 90 அடியை தாங்குவதற்குண்டான வேரை பலப்படுத்தி பூமிக்கு அடிமை செய்து கொண்டிருந்தது. அது மாதிரிதான் நீங்கள் இந்த 4 வருஷத்தையும் நல்ல பவுண்டேஷனை கிரியேட் பண்ணி இந்த 5வது வருடம் வெளியே வரும்பொழுது உங்களுடைய எண்ண பறவைகளுக்கு உங்களுடைய சிந்தனைகளில் வைக்கிற அத்தனையுமே நீங்கள் அந்த ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று இப்பொழுதே நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி சொன்னாங்க. வர்றப்பே நினைச்சுக்கோங்க, அதை தம்பி அழகாக சொன்னார்கள். இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக திரு நடேசன் அவர்கள், டாக்டர் நடேசன் அவர்கள் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தொடர்பு மொழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட என்ன திறமை இருந்தும் நாலேஜ் இருந்தோம் அதை நம்ம அடுத்தவர்களுடன் பரிமாறிக்கொள்ள முடியும் என்றால் அது வேஸ்ட். அதனால உங்கள் தாய்மொழியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்க. அதை கண்டிப்பாக கற்றுக்கணும். அது மலையாளமானாலும் சரி, மராட்டியானாலும் சரி, குஜராத்தியானாலும் சரி. அதற்கடுத்து மினிமம் 2 லாங்குவேஜாக கற்றுங்க. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். இன்னைக்கு நீங்க ஹிந்தியை நாம் கற்றுக்கூடாதுன்னு சொல்லி நாமெல்லாம் முதல்ல ஸ்ட்ரைக் பண்ண எனக்கு ஞாபகம் பஸ்ஸில் எழுதுறதுல அடிச்சிருந்தோம். ஆனா அந்த ஹிந்தி எனக்கு மிகவும் அவசியம் இல்லை. நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா மராட்டி பேசலாம், ஹிந்தி தெரிஞ்சுக்கலாம். குஜராத் போனா குஜராத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஹிந்தி பேசலாம். ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம், ஹிந்தி வேண்டாம். அது ஒரு பெரிய வீக்னஸ். கண்டிப்பாக ஹிந்தியும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழையும் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட். நீங்க ஒருத்தருக்கு பேசும்போது நீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரையா இருக்கு, ஷார்ட்ஸ் மாதிரி மேடைக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறீங்க. ஒரு ஷார்ட்கட் கொடுத்துட்டு தான் கூப்பிடுறாங்க. ஏன் யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? யாராவது முன்னாடி விட்டு நீங்க பின்னாடி போறதுங்கிறது டெஃபினட்டா யூ வில் நாட் பிகம் லீடர். ஃபர்ஸ்ட் யூ கோ இன் தி ஃப்ரண்ட், then everybody will come here back and you they will follow you, you will become a leader. யாருமே மேல வர மாட்டேங்கிறீங்க. முதலில் அந்த ஷைனிங் கூடுறது வெளியே போகணும். அதுக்காக நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தனியார் ரூம்ல இருக்கிறப்போ கண்ணாடி முன்னாடி இருக்கிறப்போ நீங்க பேசுங்க, தவறே இல்லை. அதனால ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொண்டு ஆங்கில புலமையும் தெரியும். ஏன்னா அதுலதான் இன்னைக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. ஆங்கிலத்தை ஏன் கற்றுக்கணும்னு சொல்றேன், அதுல நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய ஆய்வுகள் இருக்கு. அதெல்லாம் படித்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு செய்தி வழியாக ஒரு செய்தி, எங்களுக்கு எம்என்சிஸ்க்கெல்லாம் வந்தாங்கன்னா நிறைய பைக் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் எம்என்சிஸ், மல்டிநேஷனல் கம்பெனி. அவங்க சொல்ற உடனே அவங்க சைனாவுக்கு போனா யாரு கூடமே அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுதுங்க. நம்ம பரப்பட்டு விளக்குறதுடைய காற்று மாதிரி அந்த மாதிரி ஒரு மிஷின் அசம்பிள் பண்றதுனாலும் சரி, அது எப்படி ஆப்ரேட் பண்றதுனாலும் பூரா அனிமேஷன் மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்லைட் போட்டு அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லப்பட்ட சைனா ஆங்கிலத்தில் புலமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சாப்ட்வேர்ல இன்னும் 3 வருடத்திலே இந்தியாவில் நிஜ பொருட்கள் சொல்றாங்க. இது மிகவும் நம்மளுக்கு அபாயகரமான செய்தி. அதனால இந்த லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி
நீங்க வந்து கண்டிப்பாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ஜாபுக்கும் கேரியருக்கும் நிறைய பேர் டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல. ஜாபுங்கிறது வந்து இன்றைய தேவைக்காக நீங்க வந்து எடுத்துக்கொள்கிற ஒரு வேலை, அதற்காக உங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. பட் கேரியர் அப்படி இல்லை. நீங்க வந்து வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைய வேண்டும். அதுதான் ஒரு கேரியர் பொறுத்து. அதுக்கு இப்பொழுது நீங்கள் என்னவாக நினைக்க வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும். அதனால இல்லை சார் கொடுக்கறதையும் குறை பிச்சு கொடுக்கணும். அந்த குறையை நீங்க போட்டு வைத்திருந்தால் தானே அவனுக்கு தெரியும் அது உங்களுடைய குறை என்று. இல்லாட்டி வேற குறையை போட்டு போயிடுவானே. ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நான் சொன்ன மாதிரி இப்பொழுதே நீங்கள் என்னவாக வேண்டும் என்று டிசைட் பண்ணணும். நீங்க ஸ்கூல்ல கேட்டப்ப யாருமே கையெழுத்து நான் என்ஜினியர் சொல்றாங்க, எல்லாமே அப்பா அம்மா சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்று உங்களுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் நிறைய இருக்கு. உங்களுக்கு விஞ்ஞானம் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே எண்ணற்ற ஃபீல்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபீல்டு இருக்கு. முதல்ல நாங்கள் படிச்சிருக்கோம் மெக்கானிக்கல், சிவில், அது மாதிரி ட்ரிபிள் இசி. இப்போ வந்து நிறைய என்விரான்மெண்டல் சயின்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ பெட்ரோலியம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, பெட்ரோலியம் இன்ஜினியர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஆக வேண்டும் என்பதை விருப்பத்தை நீங்கள் வேள்வியாக கொள்ள வேண்டும். அந்த மாதிரி வேள்வியாக கொண்டு அதை அடைவதற்கு என்னென்ன செய்யணும், ஒரு சின்ன பாக்கெட் வச்சுக்கணும். சார் வச்சிருந்தார், டெய்லி எழுதுங்க இன்னைக்கு என்னென்ன செய்யணும், நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்யணும், ஒரு திட்டம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ரிவ்யூ பண்ணுங்க, நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கிறோமா, இன்னைக்கு இந்த பாடம் படிக்கணும், இன்னைக்கு இந்த அசைன்மெண்ட் செய்யணும். சாயங்காலம் ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோமா, செய்யறப்பி நெக்ஸ்ட் டே அடுத்த பேஜ் அடுத்த தேதி இதெல்லாம் செய்யணும்னு எழுதுங்க. திட்டமிடுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பிளான் பண்ணாதவங்க யாருமே சக்சஸ் பண்ண முடியாது. பிளான் வெல் பிளான் இஸ் ஆல் டன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு 4 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கேயோ விளையாடிட்டு அடுத்த நாள் காலையில் இன்டர்னல் எக்ஸாம் எழுதி போக முடியும், படிக்கல. நேரம் பார்க்க ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸருக்கு போய் என்ன கேட்குறாங்க, சார் நாங்கள் இந்த மாதிரி கார் எடுத்துட்டு நம்ம நண்பனுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம், மறுநாள் நைட்டில் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நாங்கள் கார் 4 பேரும் தண்ணியில் வந்து ஒழிச்சு போச்சு சார், எங்களால் படிக்க முடியல, எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் இன்டர்நேஷனல் எழுதிடுவோம் சார். அந்த ஆசிரியரும் அந்த ப்ரொஃபஸரும் அதை நம்பிட்டு சரிப்பா நீங்கள் 3 நாள் கழிச்சு வந்து எழுதுங்க அப்படின்ட்டு டைம் கொடுத்துறாரு. இவங்க 3 நாள் நல்லா அட்டகாசமாக ப்ரிப்பேர் பண்ணி 4 நாள் ப்ரொஃபஸர் முன்னாடி எழுதிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறப்ப இது ஸ்பெஷல் கண்டிஷன், நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், அதான் 4 பேரையும் நான் ஒரே ரூல் உட்கார விட மாட்டேன், நீங்கள் 4 பேர் தனித்தனி ரூல் உட்காரணும், தனித்தனி ரூல் உட்கார வச்சுட்டாரு. அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. 2 மார்க் ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுடைய பெயர் என்ன, 2 மார்க் முடிஞ்சதா? அடுத்த 98 கேள்வி, நீங்கள் சென்ற கார் டயர் பஞ்சர் ஆகுது என்று சொன்னீர்களே அது எந்த டயர், ABCD, ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், பேக் ரைட், பேக் லெஃப்ட். 4 பேர் 4 எழுதி கொண்டு நினைக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னா பொய்யை சொல்றதா கூட திட்டமிட்டு கரெக்டாக சொல்லணும். அது திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியம். அடுத்தது திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, எத்தனை பேர் அது படிச்சிருக்கீங்க எல்லாருமே, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியாது. கற்க கசகல கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. இது இருக்க திருவள்ளுவர் சொல்லுங்கள், நான் இங்கே சொல்லிக்கிறேன், தயவு நினைக்காதீங்க. இந்த ஒரு குறளில் மட்டும்தான் திருவள்ளுவர் அத்தகைய குறியில் இருக்கிறார். நெடில கால் பார்வையில் எங்கேயுமே சொல்லுங்க, கற்க சொல்லுங்க, கால் போட்டு போடல. ஆக நீங்கள் இங்கே கற்பதை கற்று அதற்கு தகுந்தவர்கள் நிற்க வேண்டும். அதற்கு உதவுதல் உங்கள் கால் தான் வேற எந்த காலம் தேவைகளை என்று திருவள்ளுவர் வைத்திருக்கிறார். முதலாம் உலகப் போர் முடிந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 28 ஜூலை 2014 1914 28 ஜூலை முடிஞ்சது. அப்பொழுது ஜெர்மனியெல்லாம் காணாம போனாங்க. அதாவது முதல் உலகப் போரிலே ஜெர்மனி ரஷ்யால காணாம போனாங்க. இன்று அந்த ஜெர்மனி நாம் வளர்ந்து அடங்கிவிட்டது.
67 காலமாக சுதந்திரம் வாங்கி கொண்டு இன்னும் வளர்ந்த நாடுகள் சதவீத மொழியை நாம் இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கோம். நாம் எப்போ டெவலப் ஆகிறோம்? நல்ல சிந்திகள் இளைஞர்கள் தான். எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. எங்களால் வழிகாட்டப்பட்டு முடியுடைய நீங்கள் தான் உங்கள் கனவுகளை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் சிந்தனைகளை வளர்த்து ஒரு சாதனையாளராக மாற வேண்டும். ஜப்பான் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலும் எழுதி வச்சிருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டது, நேரம் பார்த்ததில்லை. உங்களுக்கு மறுபிறவி பள்ளிகளுக்கு உங்கள் மறுபிறவியிலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அடுத்த முறைக்கு இந்தியாவில் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எழுதி வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவை பற்றி அடுத்தவங்க அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு இந்த நாட்டிலே இந்தியாவுடைய அத்தனை வசதிகளும் உங்களுக்கு இருக்கிறது. அப்பா அம்மா உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று இப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும். அதற்காக இப்பொழுதிருந்தே உங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த 4 வருட காலத்தையும் ஒரு தவமாக இருந்து பின்பு 4 வருடத்துக்கு அப்புறம், அதாவது டுடேஸ் இன்கன்வீனியன்ஸ் இஸ் டுமாரோஸ் கம்ஃபர்ட் சொல்வார்கள். நாளைக்கு நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 ஆண்டு காலத்தையும் உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் பிரின்சிபால் அவர்கள் எல்லாரும் சொல்றதை நல்லபடியாக கேட்டு நீங்கள் இந்த 4 வருடம் ஒரு தவமாக இருந்து, ஒரு வேள்வியாக இருந்து இந்த இன்ஜினியரிங் நல்லபடியாக முடிச்சு நீங்கள் அனைவரும் நல்ல நிலையில் வளர வேண்டும் என்று சொல்லி, நீ வெற்றிக்காக போராடும் பொழுது அதை வீண் முயற்சி என்று சொல்வார்கள். நீ வெற்றிக்காக போராடும் பொழுது அதை வீண் முயற்சி என்று சொல்வார்கள். ஆனால் நீ வெற்றி அடைந்து விட்டால் அதுவே உன்னுடைய விடாமுயற்சி என்று சொல்வார்கள். இது கருத்து கண்ணதாசன் சொல்றாங்க. நீங்க வெற்றிக்காக போராடும் பொழுது அது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். அதே நீ வெற்றி அடைந்து விட்டால் அது விடாமுயற்சி என்று சொல்வார்கள். ஆகவே மாணவ செல்வங்களே, முடியாது என்பது மூலத்தனம். முடியும் என்பது, முடியுமா என்பது அவநம்பிக்கை. முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. நீங்கள் வாழ்க்கையிலே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு இன்று விதையை விதைக்கிறான். விதைப்பதை தள்ளி போட்டு விட்டானால் அவனுடைய விளைச்சல் தள்ளி போகிறது. நீங்கள் முயற்சியை தள்ளி போட்டீர்களானால் உங்களுடைய வெற்றியும் தள்ளி போகிறது. எனவே உங்கள் சிந்தனைகளை வளர்த்து உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நல்ல முறையில் படித்து நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இறைவனை கற்றுக்கொண்டு இந்த முதல்